கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7வது மாதத்தில் தெய்வம் நமக்கு கொடுக்கிறதான அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் இனி நினையாமல் இருப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நினைக்கிறவர், சில காரியங்களை நினைக்காமலும் இருக்கிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய அநியாயங்களை கர்த்தர், அக்கிரமங்களை அவர் நினையாமல் இருக்கிற தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 7 மாதங்கள் கர்த்தர் இதுவரை நமக்கு ஒரு நல்ல காரியங்களை நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய அநியாயங்களையும் நினைத்தால் நம்மளால் நிலை நிற்கவே முடியாது. ஏனென்றால் அவைகள் கடற்கரை மணலை விட அதிகமாக இருக்கும், இல்லையா? இங்கே ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு அழகான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் என்ன பண்ணுவேன், மன்னிப்பேன். அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் என்ன பண்ண மாட்டேன், இனி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை நமக்காக ஆண்டவர் புது உடன்படிக்கையின் கீழே ஆண்டவர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், எவ்வளவாய் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். ஆமென். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இது ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை. இது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. இது என்ன வாழ்க்கை? உடன்படிக்கையின் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த 7வது மாதத்தின் காலவெளியிலே நாம் ஒரு புது உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நாம் புது உடன்படிக்கையின் கீழே நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். ஏதோ வந்தோம் ஆலயத்துக்கு போனோம் என்பது அல்ல. இது ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை சொல்லுங்க? உடன்படிக்கை இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், இல்லையா? உடன்படிக்கை என்று சொல்லும்போது 2 நபர்கள் என்ன பண்ணுறோம்? ஒருவருக்கொருவர் காரியத்தை செய்யும்படியாக ஒத்துக்கொண்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருவது. ஆமென். அப்போ இந்த புதிய உடன்படிக்கை தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட செய்ததான உடன்படிக்கை. என்ன? பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணலையா? நிலை நிற்கவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், அதனால ஆண்டவர் தோற்றுப்போன ஒரு உடன்படிக்கையை மாற்றி ஒரு புது உடன்படிக்கை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த புது உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஹல்லேலூயா. அப்போ புது உடன்படிக்கையிலே தேவன் அவருடைய பிரமாணங்களை என்ன பண்ணுறாரு? கற்பலகைகளிலே பழைய உடன்படிக்கையில் எழுதினார். இப்பொழுது புது உடன்படிக்கையிலே தேவன் என்ன எழுதுகிறார் என்றால், அவருடைய உடன்படிக்கையை உள்ளே எழுதுகிறார். வெளியே எழுதல. எங்க எழுதுறாரு? நமக்குள்ளே, நம்முடைய இருதயங்களுக்குள்ளே எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கு? உள்ளே இருக்கு. எங்க எழுதப்படுகிறது? உள்ளே. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை வெளியே, ஆனால் புதிய உடன்படிக்கை எனக்குள்ளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நமக்குள்ளே நடக்கிறதான ஒரு அனுபவம். ஆமென். பழைய உடன்படிக்கையிலே எல்லாம் வெளி பிரகாரமான சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், முறைமைகள், பலவிதமான ஆராதனைகள் எல்லாம் உண்டு. ஆனால் புதிய உடன்படிக்கையில கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அதில் என் பிரமாணங்களை நான் எங்கே எழுதுறேன்? உங்களுக்குள்ள எழுதுகிறேன்.
ஹல்லேலூயா. ஆமென். பிரமாணங்கள் தான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறது. எது நடத்துதுங்க? பிரமாணங்கள் தான். இல்லை, நமக்கு எல்லாம் இன்னைக்கு 1ஆம் தேதி என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்? இந்த மாதம் கர்த்தர் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை தரமாட்டாரா? இல்லையா? எல்லாம் பிளஸ்ஸிங் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஒரு கவுன்சிலிங்கு, ஒரு கண்டிப்பு, ஒரு ஆலோசனை, அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அவர் செய்கிறதெல்லாம் சொல்லிடுறாரா? இல்லை இல்லை. உங்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறேன்றாரு. ஆனால் வழியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா சொல்கிறாரா? சொல்ல மாட்டார் இல்லையா? கானானுக்கு உங்களை கொண்டு போவேன்னு சொல்லிட்டு, ஆனால் எத்தனை பிரச்சனையும் அவங்க என்ன பண்ண வழியில் என்ன பண்ணாங்க? சந்திச்சாங்க இல்லை? ஸோ தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு நல்ல வார்த்தை எதிர்பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆனால் ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா உடன்படிக்கையில் தான் ஆசீர்வாதமே இருக்கு. ஆமென். நீங்கள் உடன்படிக்கையில் வாழ்ந்தா ஆசீர்வாதம், உடன்படிக்கையில் மீறினா ஆசீர்வாதம் இல்லை. உடன்படிக்கைக்குள்ளே வாழ்ந்தா, ஆமாம், 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தால் ஆசீர்வாதம் இல்லை, 1ஆம் தேதிக்கு வர்றதல்ல. கர்த்தர் உங்களோடு செய்த உடன்படிக்கையில் நீங்கள் நிறைத்திருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினா இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பழைய உடன்படிக்கையில் நாம் பார்க்கிறோம். மோசேக்கு ஆண்டவர் 40 நாள் மேலே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கையை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இறங்கி வர்றதுக்குள்ளே மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கையெல்லாம் உடைச்சிட்டாங்க இல்லையா? மேலேருந்து இறங்கி வர்றதுக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறார், மோசே இதுக்கு மேலே இங்கே உட்காந்துருக்காது, போய் பாரு, என் ஜனங்களை பாரு, நீ அழைத்து வந்த உன் ஜனங்களை பாருன்ட்டாரு இல்லையா? அது வரைக்கும் என் ஜனங்கள் வரும். இப்போ யார் சொல்லிட்டாரு? உன் ஜனங்கள். ஏன்னா முன்னாடி எதை வச்சுட்டாங்க? ஆமாம், இதுதான் தேவன் என்று ஒரு கன்றுக்குட்டியை செய்து ஜனங்கள் எப்போ வச்சாங்களோ அப்போ சொல்லிட்டார் மோசே கிட்ட, உன் ஜனங்கள் நீ வந்து பார்ப்பான்னா எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு தேவனை மறந்து அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்ததை பார்க்கும் பொழுது அவன் சுமந்து வந்த 2 கற்பலகைகளையும் ஓங்கி எறிந்து அதை என்ன பண்ணிட்டான்? உடைத்து போட்டு விட்டான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பற்றி எரிய ஆரம்பித்தது. திரும்ப மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரு? அழுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை, ஆமாம், செங்கலில் 2ஆக பிளந்தது சந்தோஷம்தான். ஆனால் இப்போ ஜனங்க மேலே ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? கோபமாக இருக்கிறார். ஏன் கோபமாக இருக்காரு? ஏன் கோபமாக இருக்காரு? ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் சீக்கிரமாக என்ன பண்ணிட்டாங்க? விட்டு விலகிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒன்றை சொன்ன உடனே அப்படியே வந்துடுறதல்ல. இன்றைக்கு புதிய உடன்படிக்கை கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். உங்களுக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கணும்? ஒரு உடன்படிக்கை. அவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டாரு. அந்த உடன்படிக்கையில் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கவனன்ட்டில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தான். ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னாலும் ஆசீர்வாதத்தை பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. ஆமென். புரியுதா? ஏதோ 1ஆம் தேதி வந்துட்டு போனீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம்லாம் எதிர்பார்க்காதீங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையிலே நீங்கள் வாழ்ந்தால், அவரோடு இருந்தால், ஆமென், அந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்குள் நீங்கள் இருப்பீர்களேயானால், உடன்படிக்கையின் அந்த உறவுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களேயானால், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் என்ன? 1000 ஆசீர்வாதம் தான். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தான். உயர்வு மட்டும் என்ன? எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஏதோ ஒன்றை செய்வேன்னு இல்லை, 1000 கூட கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? பழைய உடன்படிக்கை உடைக்கப்பட்டது, நிலை நிற்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், நானும் அவர்களை என்ன பண்ணிட்டேன்? புறக்கணித்தேன். என்ன பண்ணினேன்? புறக்கணித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கையில் இந்த 7வது மாதத்தில் நான் புது உடன்படிக்கையின் கீழே நான் வாழுகிறேன். கர்த்தர் எனக்கு கூட ஏற்படுத்திய இந்த உடன்படிக்கையிலே நான் அனுதினமும் அந்த உடன்படிக்கையிலே நான் நிலைத்திருக்க நான் என்னை காத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் இந்த 7வது மாதத்தை என்னை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ என்ன உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை நான் பலகையில் அல்ல அவர்களுடைய இருதயத்தில் எழுதுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுகுவேன். ஆமென். இப்போ பிரமாணத்தை கர்த்தர் டைரியில் உங்களுக்கு எழுதி கொடுக்கல, எங்கே எழுதணும்? சுத்தமாக சொல்லுங்க, எங்கே எழுதுகிறார் ஆண்டவர்? ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் எழுதுகிறார். அப்போது புது உடன்படிக்கை வெளிப்பிரகாரமாக நடக்கிற ஒன்றல்ல, எனக்குள்ளே நடக்கிற ஒன்று. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை வைக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் தம்முடைய வசனத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்கள் ஆவிக்குள்ள கர்த்தர் அதை வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஆண்டவருடைய பிரமாணங்களை கர்த்தர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழணும்னா, ஒரு கண்ட்ரியில் வாழணும்னா, ஒரு இடத்துல வாழணும்னா, அந்த இடத்துல வாழுவதற்கு பல சட்டங்களை இயற்றுகிறார்கள் இல்லையா? ஒரு தெருவில் வண்டி ஓட்டணும்னா இப்படி தான் ஓட்டணுன்ற சட்டங்கள் இருக்கிறது இல்லையா? எங்கே நிறுத்த வேண்டும், எப்பொழுது வண்டி ஃபார்வர்டில் எடுக்கணும், ஆமேன், எங்கே பார்க் பண்ணணும், எங்கே பார்க் பண்ணக்கூடாது, ஆமேன், வண்டியை யாரெல்லாம் ஓட்டணும், யாரெல்லாம் ஓட்டக்கூடாது, எல்லாமே சட்டத்தில் தான் என்ன பண்ணுறோம், வாழ்ந்துருக்கிறோம். ஒருத்தர் வண்டி ஓட்டணும்னா என்ன இருக்கணும்? கையில் லைசன்ஸ் இல்லை இருக்கணும் என்பது சட்டம் இல்லையா? இப்போ அந்த சட்டத்தை கை கொள்ளலாம் என்ன வரும்? பிடிச்சிட்டாங்கண்ணா கேட்பாங்க, எங்கேப்பா லைசன்ஸு? இல்லை சார், ஆனால் எனக்கெல்லாம் வண்டியெலாம் நல்லா ஓட்ட தெரியும். சரி, உனக்கு எது ஓட்ட தெரிஞ்சாலும் முக்கியம் இல்லை, என்ன இருக்கணும் கையில்? ஆமேன். அப்போது இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டங்கள் இருக்கிறது. ஆமேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்குங்க? சட்டம் இருக்குது. சரி, கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சு, ஒரு பையனை பிடிச்சி போச்சு, ஆனால் கல்யாணம் எத்தனை வயசில் பண்ணணும் தெரில. ஆமாம், எத்தனை வயசில் பண்ணணும்? ஒருத்தர் ஒரு டேட் சொல்கிறீங்களே. அப்புறம் 21, அப்புறம் ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு ஆமாம் ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். இல்லை எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிட்டாரு, 16 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணணும், நல்லா நீங்கள் தடபுள்ள பண்ணிங்கன்னா சட்டத்துக்கு புறம்பானது. அப்பா அம்மா சம்பாதிச்சா கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தூக்கி எங்கே வச்சிருவாங்க? உள்ள வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் பண்ணுற கல்யாணம் என்ன கல்யாணம்? சட்டத்துக்கு புறம்பான ஒரு கல்யாணம். குடும்பமே அங்கீகரிச்சிருக்கலாம், ஆனால் சட்டம் அங்கீகரிக்கல. ஹல்லேலூயா. ஒரு கல்யாணமே பிரமாணத்துக்குள்ளே பண்ணணும், ஒரு சட்டத்துக்குள்ளே பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் போய் கடையில் வாங்குறீங்க இல்லையா, வரிகளை கட்டுகிறோம், சட்டம், எல்லாத்துக்கும் சட்டம் 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 சட்டத்துக்குள்ளே ஏற்றி தான் ஒரு தேசத்தில் தன் குடிகளை அரசாங்கம் வாழ வைக்கிறது. ஆமேன். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய பிரமாணம். ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் பிரமாணங்களை நமக்குள்ளே வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் விசுவாசி அடி வாங்குறாரு? ஏன் விசுவாசிக்கு ஆசீர்வாதம் குறையுது? பிரமாணம் எங்கேயோ மிஸ் ஆகுது. ஹல்லேலூயா. பிரமாணத்தில் நாம் இன்றைக்கு பார்க்காதபடி இன்றைக்கு நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள். ஆமேன். நம்ம நினைப்போம் நல்லதான வண்டி ஓட்டுறோம், எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமே, ஆனால் ஏன் என்னை பிடிச்சி வச்சாங்க? எங்கே லைசன்ஸ்? பிரமாணத்தை எங்கே மீறி இருக்கிற? ஆமேன். புரியுதா இன்னைக்கு உங்களுக்கு? நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒரு உடன்படிக்கையிலே இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு புது உடன்படிக்கையின் வாழ்க்கை. ஆமேன். இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சத்தமாக சொல்லுங்க, எப்படி வேணாலும் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆமேன். இஷ்டத்துக்கு வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரமாணங்களின்படி வாழ்கிற வாழ்க்கை, தேவ வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. ஆமேன். அதான் சங்கீதம் 1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வழிகளில் நடவாமல், பாவினுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய பிரமாணத்தின்படி வாழுகிறவன் எவனோ, தியானிக்கிறவன் எவனோ
அவன்தான் இலை உதிராதிருக்கிற பச்சையான மரத்தை போல, கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். இரவும் பகலும் அந்த பிரமாணத்தை தியானிக்கிறவன், தனக்குள்ளே இருக்கிற அந்த பிரமாணத்தை உற்று பார்க்கிறவன், அந்த மனிதன் தான் எப்படி இருப்பான்? பச்சையான ஒரு கனி கொடுக்கிற மரமாக இருப்பான். ஆமென். பைபிளை வாசிச்சே 6 நாள் ஆயிருச்சே. நீங்க எல்லாம் நானும் எப்படி பச்சையா இருப்போம்? பைபிளை தூக்கியே பல மாசம் ஆனவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்களே. மரம் பச்சையாவா இருக்கும்? கனி வருமா? வராது. ஏனென்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லுகிறோம் இல்லையா? என்னைக்காவது இந்த மாதம் நீ சபிக்கப்பட்டிருப்பார்னு யாராவது ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நடத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் கர்த்தர் உன்னை அடிப்பார். எல்லா வாக்குத்தத்த ஆராதனையும் எப்படிதான் நடக்குது? கர்த்தர் இந்த மாதம் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் இந்த மாதம் உன்னை கைவிடவே மாட்டார், கர்த்தர் உன்னை இந்த மாதம் உன்னை கானான் தேசத்துக்குள் கொண்டு செல்லுவார். இதான் இல்லை, இந்த மாதம் கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் இந்த மாதம் உன்னை குறுகி போக பண்ணுவார், கர்த்தர் இந்த மாதம் ஒரு தடை உண்டு பண்ணுவார்னா அடைச்சி அப்படின்னு ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நம்ம எதுக்கு போனோம்? ஹல்லேலூயா. எல்லாமே நம்மளை உற்சாகப்படுத்துகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை தான் நாம் பேசுகிறோம். அதை தான் நாம் கேட்க விரும்புகிறோம். நல்லதுதான், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை என்னையும் போட்டு மிதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நாம் அவருடைய சொந்த ஜனங்கள். அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தின் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நாம தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சபை மக்களை இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் குடோனா ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் நமக்கு ஆசீர்வாதத்தை? எல்லை எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, இந்த 119ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிங்க, முதல் வசனம் வாசிங்க. யார் உத்தம மார்க்கத்தார் என்றால், கர்த்தருடைய பிரமாணங்களின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா. யார் உத்தம மார்க்கத்தார்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தன் சிந்தையில் வைக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன், அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவன், அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு என்ன பண்ணுங்க? போதியும். நீங்க இந்த அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய பிரமாணங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆமென். சோ தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பிரமாணங்களை இருதயத்திலே வைக்கிறார். எங்க வைக்கிறாரு? இருதயத்திலே வைக்கிறார், இருதயத்திலே எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இருதயத்திலே அவர் எழுதுகிறார். நமக்குள்ளே அவர் அந்த வார்த்தைகளை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் எங்க இருக்குது? உள்ள இருக்கு. எங்க எழுதப்பட்டிருக்கு? என் மனதில் எழுதப்பட்டிருக்கு. என் இருதயத்தில் கர்த்தர் எழுதுறார். அவரே எழுதுறாரு, அவரே எழுதுறாரு. நீங்க இருதயத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா அவரே எழுதுவாரு. ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அவரே எழுதுவார் உட்கார்ந்து. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11ஆவது வசனம், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆமென். அவர் பிரமாணங்களை என் இருதயத்திற்குள் எழுதும் பொழுது நான் யாரை அறிந்து கொள்ளுகிறேன்? என் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள எழுதப்படுகிறது, தேவனுடைய பிரமாணங்கள் எனக்குள்ள எழுதப்படுகிறது. அந்த பிரமாணங்களை நான் உற்று நோக்கும் போது நான் யாரை அறிந்து கொள்ளுகிறேன்? கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறேன். யாரெல்லாம் அறிந்து கொள்வாங்க? சிறியவனிலிருந்து பெரியவன் வரைக்கும். ஆமென்.
சின்ன குழந்தைங்க, அதுக்கு என்னங்க வசனம் தெரியும், அதுக்கு என்னங்க கடவுளை தெரியும்னா, அப்படிலாம் வசனம் சொல்ல. சிறியவன் கூட யார் அறிந்து கொள்ளுவான்? கர்த்தரை அறிந்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் எல்லாம் வேண்டாம். கர்த்தருடைய பிரமாணம் உள்ள போயிருச்சுனாவே ஆமென், அவன் யார் அறிந்துப்பான்? வசனம் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? ஒரு பிளாஸ்டிக் டப்பாவுக்காக சொல்றாங்க. ஹல்லேலூயா. வசனம் மூளையில் இருக்கு, இருதயத்தில் இல்லை. ஆமென். வேதம் எங்க இருக்கு? இன்னைக்கு அறிவாக இருக்கிறது. அது தேவனை அறியக்கூடிய ஒரு ஆற்றலாக நம்முடைய இருதயத்துக்குள்ள இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் பிரமாணங்கள் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? எனக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க. புது உடன்படிக்கையில பிரமாணம் எங்க எழுதப்பட்டிருக்கு? எனக்குள்ள ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். சட்டங்களை கர்த்தர், வார்த்தைகளை, அவருடைய நியமங்களை, அவருடைய விருப்பங்களை எல்லாம் எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? எனக்குள்ளே எழுதி வச்சிருந்த 7வது மாதத்துல உங்களுக்குள்ளே தேவனுடைய பிரமாணங்கள் இருக்கிறது. அதை உற்று நோக்கி அந்த பிரமாணத்தை நிலைத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. பிரதர், எனக்கு தெரியாது பிரதர், இது ஜெபம் பண்ணணும்னு தெரியாது பிரதர், டெய்லி சர்ச்சுக்கு வரணும்னு தெரியும், யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பிரமாணமே உன்னை ஆலயத்துக்கு நடத்தும். பிரமாணமே உன்னை வேதத்தை வாசிக்க நடத்தும். பிரமாணமே உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். பிரமாணமே உன்னை மனம் திரும்ப செய்யும். ஹல்லேலூயா. புரியுதா? பிரமாணம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. பிரமாணம் எனக்கு உள்ள இருக்கு. ஆண்டவர் எனக்குள்ள எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் அந்த உடன்படிக்கையில நீங்க நிலைச்சிருக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றார், அந்த உடன்படிக்கையில நீங்கள் வரும் பொழுது என்னை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, 12வது வசனம், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையா மன்னிக்கிறேன். அந்த உடன்படிக்கை கீழே நம்ம வரும்போது நம்முடைய கடந்த கால பாவங்கள், கடந்த கால அக்கிரமங்கள், கடந்த கால அநியாயங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குற்றம் செய்தவன் குற்றத்தை யாருக்கு விரோதமாய் செய்தனோ அவர்கள் மன்னித்தார்கள் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை, எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நாம் அவருக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நம் உடன்படிக்கை கீழே அவர் நம்மை கொண்டு வருகிறபடினாலே அவர் என்ன பண்றாரு? அவர்கள் அநியாயங்களை எப்படி மன்னிக்கிறாரு? எப்படி மன்னிக்கிறாரு? கிருபையின் அடிப்படையிலே மன்னிக்கிறார். ஆமென். அப்ப புது உடன்படிக்கை கீழே வாழ்கிற எனக்கு என்ன இருக்குங்க? மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷம்? முட்டி போட்டாவே செய்த பாவம்லாம் லிஸ்டா ஓடுது இல்லையா? ஆமென். முட்டி போடும் பொழுதே ஒரு குற்ற மனசாட்சி. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கை கீழ் வரும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுது, இனி அதை நான் என்ன பண்ண மாட்டேன். உலகம் நமக்கு மன்னிக்கும், ஆனால் சொல்லி காட்டும் இல்லையா? நம்ம மன்னிச்சிருவோம், ஆனால் இப்படி இருந்தவனை நான் மன்னித்தேன், அப்படி இருந்தவனை மன்னித்தேன் அப்படின்னு என்ன பண்ணோம்? நம்ம எப்படி மன்னிச்சோன்றதை, எந்த அளவு மன்னிச்சோன்றதை என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நம்ம சொல்லாமல் இருக்கவே மாட்டோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய அநியாயங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் என்ன பண்ணுறது இல்லையா? நினைச்சே பார்க்கறது இல்லையா? என்ன பண்ணுறது இல்லை? நினைச்சே பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த கால வேளையில் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு புது உடன்படிக்கை உறவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் அந்த உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நமக்கு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த புது உடன்படிக்கையிலே நான் நிலைத்திருந்தால், அந்த வார்த்தைக்குள் நான் நிலைத்திருந்தால், அந்த உடன்படிக்கை நிலைத்திருந்தால், கர்த்தர் எனக்கு அளவற்ற ஆசீர்வாதங்களை, சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை, எண்ண முடியாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவோமே. அதனால தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை
அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 7வது மாதத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன நம்பிக்கை? நான் புது உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் அவருடைய பிரமாணங்களை அனுதினமும் அவர் எனக்குள்ளே அவர் எழுதி வைத்திருக்கிறபடியினால் அந்த வார்த்தையில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அனுதினமும் அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையை நடத்தும். ஹல்லேலூயா. அனுதினமும் அவருடைய வசனம் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்று நீங்கள் என்ன பண்ணணும்? கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். காரணம், நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 28வது வசனம் சொல்லுகிறது, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் என்ன பண்ணுகிறான்? சாகிறான். ஆனால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையை நாம் நிந்திக்கும் போது, அந்த உடன்படிக்கையை நாம் உடைக்கும் போது, அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் அசுத்தம் என்று எண்ணி அந்த ஆவியை நாம் மறுதலிக்கும் போது, வேதம் சொல்லுது, மோசேயின் பிரமாணத்தையே தள்ளுகிறவன் சாகிறான். அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையை தள்ளும் பொழுது நமக்கு என்ன இருக்கு? கொடிதான, சொல்லுங்க என்னங்க, எல்லாம் காலையில் சொல்லுங்க, கொடிதான ஆக்கினை. மோசேயின் பிரமாணத்தை தள்ளும் போதே சாகணும்னா, கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நாம் வாழுகிறோம். நம்ம அந்த பிரமாணத்தை தள்ளும் போது நமக்கு ஆக்கினை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 31வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. சத்தமா சொல்லுங்க, பயங்கரமா இருக்குமே. பிரமாணத்திற்குள்ள இருந்தா சொல்ல முடியாத ஆசீர்வாதம், பிரமாணத்தை உடைச்சா சொல்ல முடியாத வேதனை.